கிரிக்கெட்டுக்கு டோனி, ஹெல்த்துக்கு நோனி. என்னடா இப்படி சொல்றேன்னு பாக்குறீங்களா? இதுதான் நோனி ஃப்ரூட். இதுக்கு இன்னொரு பேரு பெரிய நுணா. இது எங்கேயுமே பழக்கடையில நம்ம பார்த்திருக்க முடியாது. ஆனா இதோட பெனிஃபிட்ஸ் தெரிஞ்சிங்க அப்படின்னா இது எங்க இருந்தாலும் தேடி உங்க வீட்டுக்கு கொண்டு வந்துருவீங்க. உச்சந்தலையில ஆரம்பிச்சு உள்ளங்கால் வரைக்கும் இதோட நன்மை எக்கச்சக்கம். ஆனா முக்கியமா ஒருத்தவங்க இதை சாப்பிடக்கூடாது. அது யாருங்கிறத பாக்குறதுக்கு முன்னால இதோட நன்மைகள்லாம் நம்ம பார்த்திடலாம். எல்லா பழத்தை விடவும் இந்த நோனி பழத்துல அதிக சத்து இருக்கு. பொதுவா எல்லாருக்குமே எப்போதுமே எங்க இருக்கணும் அப்படிங்கிறது தான் விருப்பம். சோ இந்த நோனி பழத்தை நம்ம ரெகுலரா சாப்பிட்டு வரும்போது எப்போதுமே நம்ம யூத்தா இருப்போம். அதுக்கப்புறம் தலைமுடி பிரச்சனை, அது ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும், எல்லாருக்கும் கவலை தலைமுடியில தான். இந்த நோனி ஜூஸை நம்ம சாப்பிட்டு வரும்போது வழுக்க பிரச்சனை, தலைமுடி உதிர்றது, பொடுகு தொல்லை எல்லாமே சரியாயிடும். இதுல விட்டமின் சி இருக்கு, ஏ இருக்கு, விட்டமின் B3 இருக்கு, நிறைய அயன் சத்தும் இருக்கு இதுல. அதுக்கப்புறம் முக்கியமா டென்டல் ப்ராப்ளம், நிறைய நம்ம டிவில ஆட்ஸ் எல்லாம் பார்த்திருப்போம், நோனி பேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பேஸ்ட், பல்பொடி இந்த நோனி பழத்துல தான் தயார் செய்யறாங்க. அதே போல ஹேர் டை, ஹேர் ஷாம்பு, ஹேர் ஆயில் ஃப்ரூட்ல தயார் பண்றாங்க. கடைகள்ல வந்து ஃப்ரெஷ் ஜூஸாவும் நோனி ஜூஸ் கிடைக்குது. சோ நம்ம வீட்லயே இந்த பிளான்ட்டை வளர்த்தோம் அப்படின்னு சொன்னா நம்மளே வீட்ல ரெடி பண்ணிக்கலாம். ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. இத வந்து வளர்க்கறது ரொம்ப ஈஸி தான். நீங்க சீடு வீட்லயே இந்த பழத்தை கிடைச்சிச்சு அப்படின்னா இதோட விதைய வந்து நீங்க போட்டீங்க அப்படின்னு சொன்னாவே அந்த விதையில இருந்தே உங்களுக்கு செடி வந்து குயிக்கா காய்க்க ஆரம்பிச்சிடும். ஓகே, இது யாரு சாப்பிடணும், முக்கியமா யாரு சாப்பிடக்கூடாது அப்படிங்கறத நான் சொல்லிடுறேன். சுகர் பேஷண்ட் வந்து இது சாப்பிடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரு 3 வாரம் நம்ம தொடர்ந்து சாப்பிட்டு வந்தா கண்டிப்பா பிளட் சுகர் லெவல் குறைஞ்சிரும். சோ சர்க்கரை வியாதி உள்ளவங்களுக்கு நோனி பழம் ரொம்ப ரொம்ப நல்லது. அப்ப யாரு இந்த பழத்தை சாப்பிடக்கூடாது அப்படின்னா கிட்னி ப்ராப்ளம், சிறுநீரக பிரச்சனை உள்ளவங்க இந்த நோனி பழத்தை சாப்பிடுறத தவிர்க்கணும். ஏன் அப்படின்னா இதுல அதிக அளவு பொட்டாசியம் இருக்கு. சிறுநீரக பிரச்சனை இருக்கிறவங்க அதிக அளவு பொட்டாசியம் எடுத்துக்க கூடாது. சோ இதுல அதிக அளவு பொட்டாசியம் இருக்கிறதுனால இந்த நோனி ஃப்ரூட்டை கிட்னி ப்ராப்ளம் உள்ளவங்க சாப்பிடவே கூடாது. அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு சொல்லும் போது இதுல அதிக அளவு சத்து இருக்கிறதுனால இதையும் அளவோட நம்ம எடுத்துக்கிட்டா ரொம்பவே நல்லது. ஆனா கிட்னி பேஷண்ட்டுக்கு அது சொல்லல, அவங்க சாப்பிடாம இருக்கிறதே நல்லது. ஓகே, இந்த ஃப்ரூட்டோட டேஸ்ட நம்ம பார்த்தரலாம். இத வந்து ஸ்மெல் பண்ணவே முடியாது. ஏன்னா நமக்கு அப்படியே அது வந்து கொமட்டிக்கிட்டு வரும். அந்த அளவுக்கு இது நல்லாவே இருக்காது. அதுக்கப்புறம் டேஸ்டும் நல்லா இருக்காது. அந்த பேட் ஸ்மெல்லே நம்மளுக்கு வந்து வயிறெல்லாம் கொமட்டிட்டு வந்துடும். பட் நல்லதுன்னு நினைச்சிட்டு பல்ல கடிச்சிட்டு ஜூஸை குடிச்சா உடம்புக்கு நல்லது. ஓகே, அடுத்த ஒரு தோட்டக்கலை வீடியோல பார்க்கலாம். இது உங்க தோட்டக்கலை தோழி. டாடா.